இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. திரு அண்ணாமலை அதிசய கோபுரம் 9 வந்து பாருங்க. திரு கார்த்திகை தீப ஒளிவழி பிறக்கும் அதிசயம் வந்து பாருங்க. திரு அண்ணாமலை அதிசய கோபுரம் 9 வந்து பாருங்க. திரு கார்த்திகை தீப ஒளிவழி பிறக்கும் அதிசயம் வந்து பாருங்க. மாங்கல்யம் காக்கும் தீப தரிசனம், மழைவரம் அருளும் தீப தரிசனம். மாங்கல்யம் காக்கும் தீப தரிசனம், மழைவரம் அருளும் தீப தரிசனம். அருணை அதிசயம் 9 நந்தி தரிசனம் வந்து பாருங்க. அக்னி தீர்த்த அதிசயம் பௌர்ணமியில் வந்து பாருங்க. சோதிமலையனே சரணம் சரணம், பொன்மலையனே சரணம் சரணம். சோதிமலையானே சரணம் சரணம், பொன்மலையானே சரணம் சரணம். கல்மலையனே சரணம் சரணம், லிங்கோத்பவனே சரணம் சரணம். அருணாச்சல கிரிவல பாதை 9 மைல் வந்து பாருங்க. அனுதினமும் இடைக்காடருக்கு பூஜைகள் 9 பாருங்க. வினையறுத்திடும் அருணாச்சலா தரிசனம், வேண்டுதலை உடன் கொடுக்கும் தரிசனம் சரணம். வினையறுத்திடும் அருணாச்சல தரிசனம், வேண்டுதலை உடன் கொடுக்கும் தரிசனம் சரணம். அருணை முக்திபுரி ஆலயலிங்கம் 9 வந்து பாருங்க. ஆனந்த முக்தி அளித்திடும் சோனகிரி தரிசனம் வந்து பாருங்க. தென்திக்கில் லிங்க ஸ்வரூப மலை தரிசனம், பாவம் நீங்கி கைலாயம் அடைய தரிசனம். தென்திக்கில் லிங்க ரூபமலை தரிசனம், பாவம் நீங்கி கைலாயம் அடைய தரிசனம். சோதிமலையானே சரணம் சரணம், பொன்மலையானே சரணம் சரணம். கல்மலையனே சரணம் சரணம், லிங்கோத்பவனே சரணம் சரணம். திருக்குளம் 9 புண்ணிய தீர்த்தம் சிவலோகம் வந்து பாருங்க. பெருநன்மை பயக்கும் இடைக்காடரை நீங்கள் வந்து பாருங்க. தீபஜோதியாய் காட்சி கொடுக்கும் அருணகிரி வந்து பாருங்க. திருநவகிரகங்கள் முகப்பாரா இடைக்காடரை வந்து பாருங்க. மலை ஜோதி ஸ்வரூப மகாதீபம் கார்த்திகை வந்து பாருங்க. கோசாலை உள்ளே இடைக்காடரின் தரிசனம் வந்து பாருங்க. ராசகோபுரம் தரிசனம் சரணம் சரணம், திருமஞ்சன கோபுர தரிசனம் சரணம் சரணம். ராசகோபுரம் தரிசனம் சரணம் சரணம், திருமஞ்சன கோபுரம் தரிசனம் சரணம். தேய கோபுரம் தரிசனம் சரணம்
80 அடி சமலத்தை ஆலயம் வந்து பாருங்க. திருத்தல கிழக்கே இந்திர தீர்த்தம் தைப்பூசம் வந்து பாருங்க. வீரா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அருணை வந்து பாருங்க. தீமாதர்களால் சேர்ந்த பாவம் நீங்க அக்னி தீர்த்தம் வந்து பாருங்க. உடல் குன்றிய சாபம் போக்க யமன் தீர்த்தம் வந்து பாருங்க. நிருதி தீர்த்தம் தீராத பகையும் போக்கும் வந்து பாருங்க. ராசகோபுரம் தரிசனம் சரணம் சரணம். திருமஞ்சன கோபுரம் தரிசனம் சரணம் சரணம். ராசகோபுரம் தரிசனம் சரணம் சரணம். திருமஞ்சன கோபுரம் தரிசனம் சரணம். பேய கோபுரம் தரிசனம் சரணம் சரணம். கட்டை கோபுரம் தரிசனம் சரணம் சரணம். வருண தீர்த்தம் நவக்கிரகங்கள் நன்மை வந்து பாருங்க. வாயு தீர்த்தம் கடுமையான துன்பம் தீர்க்கும் வந்து பாருங்க. குபேர தீர்த்தம் அருணாச்சலா அடையாளம் வந்து பாருங்க. அகத்திய தீர்த்தம் புரட்டாசி மாதம் சிறப்புகள் வந்து பாருங்க. வசிட்ட தீர்த்தம் ஐப்பசி மாதம் சிறப்புகள் வந்து பாருங்க. முனிவர்க்கெல்லாம் பாவக்கடலை கடக்கலாம் வந்து பாருங்க. சோதிமலையனே சரணம் சரணம். பொன்மலையனே சரணம் சரணம். சோதிமலையானே சரணம் சரணம். பொன்மலையானே சரணம் சரணம். கல்மலையனே சரணம் சரணம். லிங்கோத்பவனே சரணம் சரணம். இடைக்காடற் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடற் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடற் சித்தர் திருவடியே நமஹ. சின்னஞ்சிறு வயதினிலே சிவஞானம் பெற்றவரே ஆதி அண்ணாமலை திருவடியில் வாழ்ந்தவரே. சின்னஞ்சிறு வயதினிலே சிவஞானம் பெற்றவரே ஆதி அண்ணாமலை திருவடியில் வாழ்ந்தவரே. மௌனம் நிம்மதி தரும் என்று உலகிற்கு சொன்னவரே எங்கள் இடைக்காடற் சித்தரே. மௌனம் நிம்மதி தரும் என்று உலகிற்கு சொன்னவரே எங்கள் இடைக்காடற் சித்தரே. சின்னஞ்சிறு வயதினிலே சிவஞானம் பெற்றவரே.
காட்டை ஓட்டி காட்டில் விட்டு கொம்பூன்றி நின்ற நிலையில் ஈசன் அடி போய் வருவாராட்டை ஓட்டி காட்டில் விட்டு கொம்பூன்றி நின்ற நிலையில் ஈசன் அடி போய் வருவார். மண் சட்டியில் ஆட்டு பாலில் வரகரிசி பொங்கல் வைத்து ஈசனையே மகிழ்வித்தார். ஹர 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 சிவ 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 அண்ணாமலை புகழ் சொல்லி ஆதி அருணாச்சலம் அடிபணிந்து வாழ்ந்தவரே. ஹர 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 சிவ 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 அண்ணாமலை புகழ் சொல்லி ஆதி அருணாச்சலம் அடிபணிந்து வாழ்ந்தவரே. சின்னஞ்சிறு வயதினிலே சிவஞானம் பெற்றவரே. கிரிவலம் தினம் வந்து அருணாச்சலனின் தரிசனம் கண்டு தன் முக்திக்கு வழி கண்டார். கிரிவலம் தினம் வந்து அருணாச்சலனின் தரிசனம் கண்டு தன் முக்திக்கு வழி கண்டார். மனிதனின் நோய் கண்டு குணமாக்கும் மருந்து கொண்டு நோய்வினை தீர்க்கும் எங்கள் இடைக்காட சித்தர் பிரான். மனிதனின் நோய் கண்டு குணமாக்கும் மருந்து கொண்டு நோய்வினை தீர்க்கும் எங்கள் இடைக்காட சித்தர் பிரான். ஹர 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 சிவ 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 அண்ணாமலை புகழ் சொல்லி ஆதி அருணாச்சலம் அடிபணிந்து வாழ்ந்தவரே. ஹர 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 சிவ 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 அண்ணாமலை புகழ் சொல்லி ஆதி அருணாச்சலம் அடிபணிந்து வாழ்ந்தவரே. சின்னஞ்சிறு வயதினிலே சிவஞானம் பெற்றவரே. ஆதி அண்ணாமலை திருவடியில் வாழ்ந்தவரே. சின்னஞ்சிறு வயதினிலே சிவஞானம் பெற்றவரே. ஆதி அண்ணாமலை திருவடியில் வாழ்ந்தவரே. மௌனம் நிம்மதி தரும் என்று உலகிற்கு சொன்னவரே எங்கள் இடைக்காடர் சித்தரே. மௌனம் நிம்மதி தரும் என்று உலகிற்கு சொன்னவரே எங்கள் இடைக்காடர் சித்தரே. சின்னஞ்சிறு வயதினிலே சிவஞானம் பெற்றவரே. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. சித்தர் நெறியின்
ஞான பெட்டகம் பாடல் பாடிய நம் குருவே எப்பொழுதும் சிவனின் சிந்தனையில் இருப்பது அவர் குணமே. ஆடு மாடு மேய்த்தவர் துறவு நிலையில் வாழ்ந்தவர் அவரே நம் குரு இடைக்காட சித்தர். சித்தர் நெறியின் ஞான பெட்டகம் பாடல் பாடிய நம் குருவே. இடைப்பாடி என்னும் ஊரில் பிறந்து இடையன் மேட்டில் வாழ்ந்தார். போகமுனிவரால் வைத்தியவாத யோக ஞானத்தை கற்றார். ஜீவஜோதியான இடம் கோசாலையுள் ஒளியானவர். வறண்ட பூமியில் வாழ்வதை பற்றி நன்றாக உணர்ந்தவர் எங்கள் இடைக்காட சித்தர். சித்தர் நெறியின் ஞான பெட்டகம் பாடல் பாடிய நம் குருவே. நவக்கிரகங்களுக்கு போஜனம் அளித்து இளைப்பாற செய்தார். நவக்கிரகங்களை மாற்றியமைத்து பூமிக்கு மழையை தந்தார். போகமுனிவரின் ஆணைப்படி திருவண்ணாமலை வந்தார். அண்ணாமலையார் திருவடியில் ஜீவஜோதியாகவே சேர்ந்தார். சித்தர் நெறியின் ஞான பெட்டகம் பாடல் பாடிய நம் குருவே. இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. நவநாத சித்தர்க்கு ஆட்டுப்பாலை தந்து மெய்ஞான பாலை பெற்று உள்ளம் கொண்டார். எழுத்தறிவை கற்றார். நவநாத சித்தர்க்கு ஆட்டுப்பாலை தந்து மெய்ஞான பாலை பெற்று உள்ளம் கொண்டார். எழுத்தறிவை கற்றார். शिवाय ओम नमः 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 शिवाय
நவநாத சித்தர்களின் ஒருவரில் போக முனிவரை கண்டு நவநாத சித்தர்களின் ஒருவரில் போக முனிவரை கண்டு மனதில் பேரொளி பெற்று சாரீரமெனும் வைத்திய நூலை உலகிற்கு தந்து இந்த பிறவியே தொல்லை பிறவி என்று ஆனந்த நிலை கண்டாய். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. பஞ்சத்தில் எப்பொழுதும் போலே வாழ்ந்து வருவதை கண்டு பஞ்சத்தில் எப்பொழுதும் போலே வாழ்ந்து வருவதை கண்டு நவக்கிரகங்கள் கூடி வியந்து காரணத்தை அறியவே சென்றனர். இடைக்காடரின் குடிசைக்கு வந்து சேர்ந்த பிறகு விருந்து உண்டு மகிழ்ந்து விண்ணுலகம் சேர்ந்தனர். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. நவநாத சித்தர்க்கு ஆட்டு பாலை தந்து மெய்ஞான பாலை பெற்று உள்ளம் கொண்டார். இழுத்தறிவை கற்றாய். நவநாத சித்தர்க்கு ஆட்டு பாலை தந்து மெய்ஞான பாலை பெற்று உள்ளம் கொண்டார். இழுத்தறிவை கற்றாய். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. நமசிவாயம் என்று சொல்ல இமைப்பொழுதும் நெஞ்சில் சொல்ல ஈசன் அடி போற்றி ஈசன் அருள் பெற்ற நம் இடைக்காடர் வாழ்க. நமசிவாயம் என்று சொல்ல இமைப்பொழுதும் நெஞ்சில் சொல்ல ஈசன் அடி போற்றி ஈசன் அருள் பெற்ற நம் இடைக்காடர் வாழ்க. நமசிவாயம் என்று சொல்ல
அண்ணாமலை திருவடி நினைத்தால் முக்தியன்றோ அடிமுடி காண அக்னி அண்ணாமலை திருவடி நினைத்தால் முக்தியன்றோ இதை போக முனிவர் சொல்ல சேதி தெரிந்த சித்தர் திரு அண்ணாமலையாரை கண்டார் நேசன் அடி போற்றி புகழ் பாடி நின்றார் உலக மக்களே போற்றும் வண்ணம் காலம் அறிந்த இடைக்காடர் வாழ்க உலக மக்களே போற்றும் வண்ணம் காலம் அறிந்த இடைக்காடர் வாழ்க நம சிவாயம் என்று சொல்ல இமை பொழுதும் நெஞ்சில் சொல்ல கர்மத்தை எரிக்கும் அண்ணாமலையை கிரிவலம் வந்தால் முக்தியன்றோ நம் கர்மத்தை எரிக்கும் அண்ணாமலையை கிரிவலம் வந்தால் முக்தியன்றோ இதை போக முனிவர் சொல்ல சேதி தெரிந்த சித்தர் உலகம் உணரவே எடுத்துரைத்தார் ஈசனின் புகழ் பாடி நின்றார் உலக மக்களே போற்றும் வண்ணம் காலம் அறிந்த இடைக்காடர் வாழ்க உலக மக்களே போற்றும் வண்ணம் காலம் அறிந்த இடைக்காடர் வாழ்க நம சிவாயம் என்று சொல்ல இமை பொழுதும் நெஞ்சில் சொல்ல ஈசன் அடி போற்றி ஈசன் அருள் பெற்ற நம் இடைக்காடர் வாழ்க நம சிவாயம் என்று சொல்ல இமை பொழுதும் நெஞ்சில் சொல்ல ஈசன் அடி போற்றி ஈசன் அருள் பெற்ற நம் இடைக்காடர் வாழ்க நம சிவாயம் என்று சொல்ல ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ शिवाय गुरुवे शरणम् ॐ नमः शिवाय गुरुवे शरणम् ॐ नमः शिवाय गुरुवे शरणम् ॐ नमः शिवाय गुरुवे शरणम् அருள் மணக்கும் அருணைதனில் ஆன்ற நிலை இடைக்காட்டர் இன்றோளவும் என்றோளவும் எவ்வரையிலும் சித்தமதில் சிறந்தொளிரும் சித்த நிலை இடைக்காடர் பெரும் நூல் அருள்
அருணைதனில் ஆன்ற நிலை இடைக்காட்ட பேசுகின்றவன் விதைக்கின்றான், பேசாதவன் அறுவடை செய்கின்றான். பேசுகின்றவன் விதைக்கின்றான், பேசாதவன் அறுவடை செய்கின்றான். பேசாத வார்த்தைக்கு தலைவன் காதை கொடு, வாயை கொடுக்காதே. பேசாத வார்த்தைக்கு தலைவன் காதை கொடு, வாயை கொடுக்காதே. ஓம் நம சிவாய குருவே சரணம். 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 அருள் மணக்கும் அருணைதனில் ஆன்ற நிலை இடைக்காட்ட இருந்தால் சுகம், மௌனம் இதற்கு தலைவன். சும்மா இருந்தால் சுகம், மௌனம் இதற்கு தலைவன். பேசுகின்றவன் வெள்ளி, பேசாதவன் தங்கம். பேசுகின்றவன் வெள்ளி, பேசாதவன் தங்கம். ஓம் நம சிவாய குருவே சரணம். 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 அருள் மணக்கும் அருணைதனில் ஆன்ற நிலை இடைக்காட்ட இன்றோளவும் என்றோளவும் எவ்வரையிலும் சித்தமதில் சிறந்தொளிரும் சித்தநிலை இடைக்காடர் பெரும் நூல். அருள் மணக்கும் அருணைதனில் ஆன்ற நிலை இடைக்காட்ட இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ.
கார்த்திகை தீபம் கண்டு அண்ணாமலையின் அருள் பெற்ற இடைக்காடர் சரணம் சரணமென்று அருள் மணக்கும் அண்ணாமலையின் கார்த்திகை தீபம் கண்டு அண்ணாமலையின் அருள் பெற்ற இடைக்காடர் சரணம் சரணமென்று ஓம் நம சிவாயமென்று பஞ்சாட்சரம் சொல்லி உலகிற்கு நன்மை செய்த இடைக்காடர் சரணம். ஓம் நம சிவாயமென்று பஞ்சாட்சரம் சொல்லி உலகிற்கு நன்மை செய்த இடைக்காடர் சரணம். அருள் மணக்கும் அண்ணாமலையின் கார்த்திகை தீபம் கண்டு சித்தமதில் சிறந்தொளிரும் சித்தநிலை காண வேண்டி சித்தமதில் சிறந்தொளிரும் சித்தநிலை காண வேண்டி பேராசை சினம் வஞ்சம் ஆகியவை துறந்து மௌனம் என்பது நிம்மதி தரும் நாவடக்கமே நல்விதை என்று மெய் மறந்து நின்றாரெங்கள் இடைக்காட்டார் சித்தர். ஓம் நம சிவாயமென்று பஞ்சாட்சரம் சொல்லி உலகிற்கு நன்மை செய்த இடைக்காடர் சரணம். ஓம் நம சிவாயமென்று பஞ்சாட்சரம் சொல்லி உலகிற்கு நன்மை செய்த இடைக்காடர் சரணம். அருள் மணக்கும் அண்ணாமலையின் கார்த்திகை தீபம் கண்டு ஆராத இன்பம் அருளும் அருணாச்சலமருள் வேண்டி ஆராத இன்பம் அருளும் அருணாச்சலமருள் வேண்டி சிந்தை மகிழும் சிவன் நாமத்தை சொல்லி நான் என்ற அகந்தை துறந்தவனே சிந்தை மகிழும் சிவன் நாமத்தை சொல்லி நான் என்ற அகந்தை துறந்தவனே யோகி என்று மெய் மறந்து நின்றாயே இறைவன் திருவடி இடைக்காடர் சரணம். ஓம் நம சிவாயமென்று பஞ்சாட்சரம் சொல்லி உலகிற்கு நன்மை செய்த இடைக்காடர் சரணம். ஓம் நம சிவாயமென்று பஞ்சாட்சரம் சொல்லி உலகிற்கு நன்மை செய்த இடைக்காடர் சரணம். அருள் மணக்கும் அண்ணாமலையின் கார்த்திகை தீபம் கண்டு அண்ணாமலையின் அருள் பெற்ற இடைக்காடர் சரணம் சரணமென்று சரணம் சரணமென்று சரணம் சரணமென்று
இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமஹ. யோகமும் ஞானமும் எல்லைகளை கடந்தவரே, ஓங்காரநாதம் பற்றி தெரிந்தவராம் சித்தரே. யோகமும் ஞானமும் எல்லைகளை கடந்தவரே, ஓங்காரநாதம் பற்றி தெரிந்தவராம் சித்தரே. அதில் நாம் கண்ட சித்தர் இடைக்காட்டர் சித்தரே. அதில் நாம் கண்ட சித்தர் இடைக்காட்டர் சித்தரே. பரம்பொருளான ஈசனின் உள்ளத்தில் இடம் பிடித்து சித்தம் போக்கு சிவன் போக்கு என்று சிவத்தை அடைந்தவரே. பரம்பொருளான ஈசனின் உள்ளத்தில் இடம் பிடித்து சித்தம் போக்கு சிவன் போக்கு என்று சிவத்தை அடைந்தவரே. விலங்கு மனதை அடக்கி முக்திக்கு வழி கண்டு அற்ப குணங்களை விட்டு ஈசனடி கண்டவரே. விலங்கு மனதை அடக்கி முக்திக்கு வழியை கண்டு அற்ப குணங்களை விட்டு ஈசனடி கண்டவரே. யோகமும் ஞானமும் எல்லைகளை கடந்தவரே, ஓங்காரநாதம் பற்றி தெரிந்தவராம் சித்தரே. சித்தர் வடிவிலே சிவனை உள்ளத்தில் தினம் வைத்து தவயோகத்தில் ஞானத்தை பெற்று ஈசனடி சேர்ந்தவரே. சித்தர் வடிவிலே சிவனை உள்ளத்தில் தினம் வைத்து தவயோகத்தில் ஞானம் பெற்று ஈசனடி சேர்ந்தவரே. நான் என்ற ஆணவத்தை விட்டொழித்த சித்தர் பிரான் தாக கலையை கற்று
கற்றுணர்ந்து மெய்ப்பொருள் சிவமே கண்டவரே யோகமும் ஞானமும் எல்லைகளை கடந்தவரே ஓங்காரநாதம் பற்றி தெரிந்தவராம் சித்தரே இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. வெள்ளை உள்ளம் கொண்டவரே எந்தன் உயிர் இடைக்காடர் வேதனையை தீர்ப்பவரே எந்தன் மூச்சின் இடைக்காடர் துன்பங்களை அழிப்பவரே நித்தம் திரு இடைக்காடர் தூய நிலை அடைந்தவரே ஜீவ ஒளி இடைக்காடர் வெள்ளை உள்ளம் கொண்டவரே எங்கள் சித்தர் இடைக்காடர் வேதனையை தீர்ப்பவரே எங்கள் சித்தர் இடைக்காடர். அருள் பொழிபவரும் நித்தம் சித்தம் இடைக்காடர் நின்மலர் மொழி கண்மலர் இலக்கணமும் இடைக்காடர் மந்திர வியப்பக நித்தியவரம் இடைக்காடர் மருத்துவ மான்விழி புகழார இடைக்காடர் ஞான சூத்திரம் எழுபதும் விதைத்திட்ட இடைக்காடர் ஞான மகிழ்ச்சியும் தந்து தோய்ந்திட்ட இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 விதைத்திட்ட இடைக்காடர் ஞான மகிழ்ச்சியும் தந்த தோய்ந்திட்ட இடைக்காடர். வெள்ளை உள்ளம் கொண்டவரே எந்தன் உயிர் இடைக்காடர் வேதனையை தீர்ப்பவரே எந்தன் மூச்சின் இடைக்காடர். மனம் புத்தி சித்தறிவு தியான கட்டுக்குள் இடைக்காடர் குரோதம் லோகம் மதமாச்சாரிய தியான கூட்டுக்குள் இடைக்காடர் பரம்பொருளே சரியை கிரிய யோகமே இடைக்காடர் பரம கர்மம் ஊழ்வினையை அழிக்கின்ற இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 விதைத்திட்ட இடைக்காடர் ஞான மகிழ்ச்சியும் தந்த தோய்ந்திட்ட இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 விதைத்திட்ட இடைக்காடர் ஞான மகிழ்ச்சியும் தந்த தோய்ந்திட்ட இடைக்காடர். வெள்ளை உள்ளம் கொண்டவரே எந்தன் உயிர் இடைக்காடர் வேதனையை தீர்ப்பவரே எந்தன் மூச்சின் இடைக்காடர் துன்பங்களை அழிப்பவரே நித்தம் திரு இடைக்காடர் தூய நிலை அடைந்தவரே ஜீவ ஒளி இடைக்காடர் ஜீவ ஜோதி இடைக்காடர் ஜீவ சித்தர் இடைக்காடர் ஜீவ குரு இடைக்காடர். சித்தத்தில் சிவனை வைத்து சிவன் சிந்தனையில் வாழ்ந்து வந்து ஈசன் மனதில் இடம் பிடித்த சித்தர்களின் பாதத்திற்கு சரணம். உங்களின் புகழ் பாட அடியெடுத்து தரணும். ஹர ஹர சிவனே
ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே ஜய ஜய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே 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 குடத்தினிலே பிறந்து குருமுனியாய் வாழ்ந்து மெய்ப்பொருள் ஈசனடி கண்டு கொண்டார் சிவசக்தி துணையோடு சித்தம் சிவமாக்கி உலகம் சமநிலை கண்டுவிட்டார் குருமுனியான சித்தர் பொதிகை மலையினிலே காவிரி கண்ட அந்த அகத்தியர் திருவடி சரணம் அகத்தியர் திருவடி சரணம் ஹர ஹர சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே ஜய ஜய சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே சிவமாகவே ஆதிசேடன் அவதாரம் பதஞ்சலி சித்தராவார் யோக சூத்திரம் எழுதி அரூபமாக வாழ்ந்தார் ஞான வெளிச்சங்கள் வழிந்தோடும் சித்தர் பெருமான் சீடருக்கு திரை போட்டே உபதேசம் செய்வார் தில்லையம்பலத்தில் சிவதாண்டவம் கண்டு ராமேஸ்வரத்தில் சித்தி கண்ட பதஞ்சலி சித்தர் திருவடி சரணம் ஹர ஹர சிவனே அருள் வேண்டுமே ஜய ஜய சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே 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 சீன தேசத்தில் நாடோடியாய் திரிந்து தமிழகம் சேர்ந்த கமலமுனி குருவனாக வாழ்ந்து வந்தார் பூர்வ ஜன்ம புண்ணியத்தாலே போகரின் சீடராகி யோ
யோகம் பயின்று சித்தர்களில் ஒருவரானார். அஷ்டமா சித்தி அடைந்து ரேகை சாஸ்திரம் எழுதி மதுரையம்பதியில் சித்தி கண்ட கமலமுனி திருவடி சரணம். கமலமுனி திருவடி சரணம். கமலமுனி திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. திருமூலர் ஈசனிடம் உபதேசம் பெற்று ஆகாய வழியினில் சுற்றி வந்தார். வீரசேனன் உடலோடு யானை உண்டி மரத்தையும் இரண்டும் இணைத்தே அரசமரம் தோற்றி வைத்தார். சதுரகிரீசனிடம் கல்பதேகம் பெற்ற சித்தர் தில்லை நடராஜன் திருவடியில் சித்தி கண்ட திருமூலர் திருவடி சரணம். திருவடி சரணம். திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. புதம்பயணிந்த செவியோடு தளிர் நடை போட்டு வந்து வளர்ந்ததால் பேறு பெற்றார் புதம்பை என்று. ஆலமரம் பொந்துக்குள்ளே தவம் செய்த குதம்பை ஈசன் அருளால் சித்த நிலை கண்டு கொண்டார். ஐம்பொறியை அடக்கி ஈசன் அடி கண்டு மாயூரத்தில் சித்தி கண்ட குதம்பை சித்தர் திருவடி சரணம். திருவடி சரணம். திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே.
மச்சேந்திர முனிவரின் துணையால் சிவமந்திர விபூதி அருளால் குப்பை பட்டறையில் தோன்றினார் கோரக்க சித்தர் பெருமான். பிரம்ம முனியின் நட்பை பெற்று யாகத்தினால் தோன்றிய பெண்கள் கஞ்சா செடி புகையிலை செடியாய் மாற்றியே மூலிகை தந்தார். சித்துகளை ஞானங்களையும் வெளிப்படையாய் சொல்லி திரிகோகரண மலையில் சித்தி கண்ட கோரக்கர் திருவடி சரணம். கோரக்கர் திருவடி சரணம். கோரக்கர் திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. தேவரும் அசுரரும் அமுதம் கடைந்த போது அமுத கலசத்தோடு தோன்றினார் தன்வந்திரி. 18 சித்தரிடமும் 3 லட்சம் கிரந்தங்களையும் உபதேசம் பெற்றார் தன்வந்தரி சித்தர். ஆயுள் வேதத்தின் தந்தை என்றழைப்பவர் வைத்தீஸ்வரன் திருவடியில் சித்தி கண்ட தன்வந்திரி திருவடி சரணம். தன்வந்திரி திருவடி சரணம். தன்வந்திரி திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. அகத்தியர் பூஜை செய்த சிவலிங்கம் பெற்று வந்து சதுரகிரியில் பூசை செய்தார் சுந்தரானந்த சித்தர். ஜோதிட காவியம் எழுதி குழந்தைகள் போது நலன் கூறி இந்நாளில் பயிர் செய் என்று சுந்தரானந்தர் நாள் சொன்னார். சட்டை முனியின் துணையில் சமாதியோகமறிந்து மதுரையம்பதியில் சித்தி கண்ட சுந்தரானந்தர் திருவடி சரணம். சுந்தரானந்தர் திருவடி சரணம். சுந்தரானந்தர் திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவ
காசி பனிங்கன் உடலில் கூடு விட்டு கூடு சேர்ந்து மலைவாசியாய் வாழ்ந்தார் கொங்கணவர் சித்தர். சமாதி நிலையை காண வேண்டி கௌதமரின் துணையை நாடி 12 ஆண்டு காலம் கொங்கணவர் சமாதி கண்டார். திருமாளிகை தேவரருளால் யாகமும் தவமும் செய்து திருவேங்கடமலையில் சித்தி கண்ட கொங்கணவர் திருவடி சரணம். கொங்கணவர் திருவடி சரணம். கொங்கணவர் திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. சிங்களத்தில் பிறந்து கைலையிலே வாழ்ந்து கைல கம்பளி சட்டை முனி என்றே பேர் பெற்றார். நல்வினையின் பயனால் போகரின் திருவடி கண்டு சித்தர் நெறி உணர்ந்து சட்டை முனி சித்தரானார். திருவரங்க ஆலயத்தில் கள்வன் என்றே பேரெடுத்து அரங்கனிடம் சித்தி கண்ட சட்டை முனி திருவடி சரணம். சட்டை முனி திருவடி சரணம். சட்டை முனி திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. வேடர் குலத்தில் பிறந்து காட்டினிலே வாழ்ந்து வழிப்பறி செய்து பிழைத்தார். வால்மீகி சித்தர் நாரதர் உபதேசத்தால் வால்மீகி ஞானம் பெற்று தவயோக சிந்தனையாலே தத்துவ சித்தரானார். ஸ்ரீராமனே பக்தி கொண்டு ராமாயணம் எழுதி எட்டி குடியில் சித்தி கண்ட வால்மீகி சித்தர் திருவடி சரணம். வால்மீகி சித்தர் திருவடி சரணம். வால்மீகி சித்தர் திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ
பிரதிட்டை செய்து வணங்கினார். நாகப்பட்டினத்தில் அரேபியா நாடு சென்று யாக்கோபு பெயரில் வாழ்ந்து 40 ஆண்டு சமாதி கண்டார் ராமதேவர் சித்தர் பெருமான். முக்தியின் நிலை உணர்ந்து தமிழக நாடு திரும்பி அழகர் மலையில் சித்தி கண்ட ராமதேவர் திருவடி சரணம். ராமதேவர் திருவடி சரணம். ராமதேவர் திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாய். திறக்கின்ற போதே சிவ சிவ என்று சொல்லி பூமியில் பிறந்தார். சிவவாக்கியரானார். காசியில் செருப்பு தைக்கும் சித்தரின் சீடராகி மணல் மேல் சுரைக்காய் சமைத்து தந்த குற பெண்ணை கரம் பிடித்து கும்பகோணத்தில் சித்தி கண்ட சிவவாக்கிய திருவடி சரணம். சிவவாக்கிய திருவடி சரணம். சிவவாக்கிய திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாய். இரண்யவர்மன் ராஜராஜன் தண்ணீரில் கண்டவாறு போகர் கருவூரார் நடராஜர் சிலை அமைத்தார். சிவத்தை தன்னுள் வைத்து தவம் செய்த போக சித்தரை புவனேஸ்வரி அன்னை பழனி முருகனை காண்க என்றார். வழிகாட்டி பழனி அப்பனை நவபாஷாண கற்களால் செய்து பழனி மலையில் சித்தி கண்ட போகர் திருவடி சரணம். போகர் திருவடி சரணம். போகர் திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாய்.
திரு அண்ணாமலை வந்து அருணாச்சலம் கண்ட இடைக்காடர் திருவடி சரணம், இடைக்காடர் திருவடி சரணம், இடைக்காடர் திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. சதாசிவம் உமாதேவிக்கு காலஞான உபதேசத்தில் உமாதேவி உறங்கியதாலே மீனதை கேட்டிருந்தது. உபதேசம் கேட்ட மீன் ஈசனால் மானிடனாகி பின்னாக்கீசரால் வளர்ந்த பிள்ளை மச்சமுனி சித்தர் கால ஞானம் உணர்ந்த முனிவர் சதாசிவன் கருணையினாலே திருப்பரங்குன்றத்திலே சித்தி கண்ட மச்சமுனி திருவடி சரணம், மச்சமுனி திருவடி சரணம், மச்சமுனி திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. கருவூர் சித்தரிடம் நெல்லையப்பர் ஈசன் நெல்லைக்கு வா என்றே அழைத்தே அருளினார். சோழராஜன் கட்டி வைத்த தஞ்சை பெரிய கோயிலில் லிங்க பிரதிஷ்டை செய்தார் கருவூரார் சித்தர். கரூரில் கரூரார் பசுபதீசா அபயம் என்று லிங்கத்தை தழுவிய சித்தி கண்ட கரூரார் திருவடி சரணம், கரூரார் திருவடி சரணம், கரூரார் திருவடி சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. குருவான சட்டை முனிவர் பெயர் என்ன என்று கேட்க பாம்புகளை பிடிக்கும் நான் பாம்பாட்டி என்றே சொன்னார்.
மண்ணையும் விழுங்கும் என்றார். ஆன்மா பசி தீர திருமுது குன்ற ஈசனின் அடிபற்றி சித்தியான பாம்பாட்டி சித்தர் சரணம், பாம்பாட்டி சித்தர் சரணம், பாம்பாட்டி சித்தர் சரணம். ஹர ஹர சிவ சிவனே குருவே சித்தர்களின் அருள் வேண்டுமே. ஜெய ஜெய சிவ சிவனே குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே, குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே, குருவே சித்தமெல்லாம் சிவமாகவே. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. ஓம் இடைக்காடர் சித்தர் திருவடியே நமக. நம சிவாயம் என்று சொல்ல இமைப்பொழுதும் நெஞ்சில் சொல்ல ஈசன் அடி போற்றி ஈசன் அருள் பெற்ற நம் இடைக்காடர் வாழ்க. நம சிவாயம் என்று சொல்ல இமைப்பொழுதும் நெஞ்சில் சொல்ல ஈசன் அடி போற்றி ஈசன் அருள் பெற்ற நம் இடைக்காடர் வாழ்க. நம சிவாயம் என்று சொல்ல அடிமுடி காண அக்னி அண்ணாமலை திருவடி நினைத்தால் முக்தி அன்றோ. அடி